தூம் தாத்தா ஒரு வியப்பான விஷயங்க இன்னைக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை முறை மாறிட்டே போகுதுன்னு நம்மளும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் நம்ம திருவள்ளூர் மேல்நிலை பள்ளி ஆலங்குடியில் இருக்குது. அதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம சூரி பிரதர், நம்ம டீமில் உள்ள திருநாவுக்கரசு அவர். சரின்னு போனேன். போய் பார்த்தோம்னா இந்த 90லேருந்து 96ஆம் ஆண்டு படித்தவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், நான் சும்மா சாதாரணமாக இருக்கும் போலன்ட்டு போகிறேன், பார்த்தா பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலில் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வித்துறையிலையும் சரி, எல்லாத்துலேயும் மேலோங்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இன்ன வரையும் உட்காந்து அவங்க ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருந்தாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உள்ள பசங்கள்லாம் அது மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் மாறிட்டாங்க. அப்பப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வேறு போகிறாங்களா அப்படியே மாறிட்டு போயிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஒன்று பண்ணாங்க, அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்க படித்தப்போ உள்ள ஹெட் மாஸ்டர் 1967லேருந்து 1997 வரையும் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக திருவள்ளூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆலங்கோட்டையில் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்களோட மெமரிஸ்லாம் அங்கே பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உருத்தான மரியாதைங்க அது. ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல பெரிய லெவலில் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான். அங்கே வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் உருத்தான ஒரு மரியாதை கொடுத்து ரொம்ப கௌரவிச்சாங்க அந்த 90 to 96ஆம் ஆண்டு மாணவர்கள். ஆனால் இப்போ அவங்க பார்த்தா மாணவர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் அவங்க மாணவர்கள் 1990 to 96ஆம் ஆண்டு மாணவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்கரன் சார் இருக்காங்க ஹெட் மாஸ்டர், அவங்க இருந்தப்போ ஹெட் மாஸ்டர் இருந்தாங்களே, அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 50,000 படம் வைப்பு தொகையாக ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பரவாக்கோட்டை காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் சசிகலா மேம் அவர்கள் வந்திருந்தாங்க. இது மாதிரி இப்போ உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க, அவங்களெல்லாம் ஒரு வாட்டி கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உங்களோட மெமரிஸை வந்து ரிவைன் பண்ணி பார்த்துங்க. அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்கூல் பசங்க என்னோட படித்தவங்க, காலேஜில் என்னோட படித்தவங்கலாம் பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு பையனும் வரமாட்டாங்க கூப்பிட்டோம்னா. இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பசங்க இருக்காங்க, பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, எல்லா இதையும் விட்டுட்டு கரெக்டாக எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஃபங்க்ஷனை சூப்பராக நடத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.